சென்னை துறைமுகத்தில் பச்சை பட்டாணியை தொடர்ந்து டெக்ஸ்டைல் பொருட்கள் இறக்குமதி மோசடியும் அம்பலமாகியுள்ளது. சென்னை துறைமுகத்தில் பச்சை பட்டாணி இறக்குமதியில் முறைகேடு நடைபெற்றதை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். கொல்கத்தா துறைமுகத்தில் இறக்க அனுமதிக்கப்பட்ட பச்சை பட்டாணியை விதிகளை மீறி சுங்கத்துறை அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை பட்டாணியை சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி செய்த விவகாரம் சர்ச்சையானது. அது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள், பெண் இறக்குமதியாளர் மற்றும் தரகர்கள் என 7 பேர் கைது செய்யப்பட்டனர். 2019ஆம் ஆண்டிலிருந்து கொல்கத்தா துறைமுகத்தில் மட்டும் பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இறக்குமதியில் மோசடி நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் முறைகேடாக 100 டன் அளவுக்கு பச்சை பட்டாணி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் கூடுதல் ஆணையர் மற்றும் சிக்கிய அதிகாரிகள் கையாண்ட இறக்குமதி விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்ல, டெக்ஸ்டைல் இறக்குமதியிலும் மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை விசாரிக்க செல்லும் போதுதான் பச்சை பட்டாணி விவகாரம் அம்பலமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பாலிஸ்டர் ஓவன் ஃபேப்ரிக் பதிலாக காட்டன் ஃபேப்ரிக் என்று தெரிவித்து வடகிழக்கு இறக்குமதியாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. குறைந்தபட்ச இறக்குமதி விலை என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் விலை அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஆவணங்களில் விலை குறைவான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இதிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் இறக்குமதியாளர்களுடன் சேர்ந்து மோசடிக்கு துணை போயிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. சென்னை துறைமுகத்தில் மட்டுமல்லாது மற்ற துறைமுகங்களிலும் இதுபோன்ற மோசடிகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து விசாரணை மற்ற துறைமுகங்களிலும் விரிவடைவதாக அதிகாரிகளின் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். அப்போது மேலும் பலர் சிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.